மகிழ்ச்சி செய்தி. கடன் முழுவதும் தள்ளுபடி. சற்றுமுன் முதல்வர் விஜய் அறிவித்த அதிரடி அறிவிப்பு. அதாவது தமிழகத்தில் பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாக விவசாயிகள் முன்னெடுத்து வரும் போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் தமிழக அரசு புதிய நடவடிக்கைகளை ஆராய்ந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரிசர்வ் வங்கியின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு கடன் தள்ளுபடியை மேலும் விரிவுபடுத்துவது குறித்து ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. தாவேகா அரசு தேர்தல் காலத்தில் அளித்த வாக்குறுதிகளின் அடிப்படையில் முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடி நடைமுறைப்படுத்தப்படவில்லை என கூறி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அரசுக்கு கூடுதல் அழுத்தம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விவசாயிகளின் அதிருப்தியை குறைக்கும் நோக்கில் சட்டம் மற்றும் நிதி அம்சங்களை ஆய்வு செய்து அரசு அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதலுக்கு உட்பட்டு அதிகபட்சமாக எவ்வளவு கடன் தள்ளுபடி வழங்க முடியும் என்பது குறித்து விரிவான பரிசீலனை நடைபெற்று வருவதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டிருந்த 50,000 வரையிலான கடன் தள்ளுபடி திட்டத்தை தற்போதைய சூழ்நிலைக்கு ஏற்ப மறுசீலனை செய்யும் வாய்ப்பும் இருப்பதாக கூறப்படுகிறது. விவசாயிகளின் எதிர்பார்ப்பை கருத்தில் கொண்டு கூடுதல் சலுகைகள் வழங்கும் வகையிலான புதிய திட்டம் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது முதல்வர் விஜய் இந்த விவகாரம் தொடர்பாக முக்கிய அறிவிப்பை வெளியிடலாம் என்ற எதிர்பார்ப்பு அரசியல் மற்றும் விவசாய வட்டாரங்களில் நிலவி இருக்கிறது. இதனால் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளிடையே புதிய நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் உருவாகியுள்ளது.